அடேங்கப்பா! என்ன கலெக்ஷனுங்க புஷ்பா 2 நேத்து ஞாயிற்றுக்கிழமை. 4 நாள்ல எவ்ளோ வசூல் தெரியுமா? அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. முக்கியமா இந்த படம் வந்து நான் சொன்ன மாரி நேத்து ஒரு மிகப்பெரிய நம்பர். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஹிந்தி பெல்ட்ல மிகப்பெரிய வசூல வாரி குவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நேத்து தமிழ்நாட்டுல இதுவரையும் 4 நாள் கலெக்ஷன்லயே நேத்து தமிழ்நாட்டுல நேத்து 4வது நாள் கலெக்ஷன் தான் ஹையஸ்ட். கர்நாடகா, அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையுமே பெரிய நம்பரை நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக அமரன், சொர்க்கவாசல், அப்புறம் வந்து மோனா 2 அந்த படம் நேற்று சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. மகாராஜா சைனாவில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அது நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, புலி தான். புலி படத்தில் வந்து அந்த பறவை வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி மருந்து மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதை சாப்பிட்டா தான் இவர் வேதாளமாக மாறுவார். அது ஒரு இதுக்குள்ளே உள்ளே போக சொல்லுவாங்க. வேதாளமாக தான் எதுவும் ஆகாது, நார்மல் மனுஷங்களாக தான் இறந்து போயிடுவாங்க. ஸோ இவர் வேதாளமாக நடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அதை வந்து தூக்கி போட வரும். அதையும் நம்ம சுதீப் வந்து பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அவனை யாரை ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். அந்த பறவையை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருக்கோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர்: சக்திகுமார், சச்சின், பரமேஸ்வரன், தியாகு குணராஜ் அப்படிங்கிறவர், அப்புறம் புவனேஷ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த படம்ப்பா அப்படின்லாம் தெரியும். ஆனால் அது எந்த படம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. ஸோ பாருங்கள், அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டரு என்னென்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ லைக்கு கமெண்ட்லாம் அதிகமாக வந்தால் தான் இன்னும் புது ஆட்களுக்கு நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். நம்ம சேனலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக க்ரோ ஆகும். ஸோ தொடர்ந்து பார்க்குற உங்ககிட்ட தான் நான் அதை கேட்க முடியும். புதுசாக யாரோ ஒருத்தவங்க வராங்க, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்காதவங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்க போகிறதில்ல. அது அவங்களோட விருப்பம். அப்புறம் 80,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அதை நான் 80,000 வந்தப்போயே சொல்லியிருக்கணும். அது வேறு ஏதோ ஒரு இதில் அப்படியே போயிடுச்சு. ஸோ 80,000 எப்படி ரீச் பண்ணிங்களோ அதே மாதிரியே இன்னும் 20,000 அந்த 1 lakh சப்ஸ்கிரைபரை மட்டும் ரீச் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே நம்ம ஏதாவது புதுசாக நிறையா விஷயங்கள் பண்ணி போயிடுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது இல்லாமல் கீழே வந்து இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து ட்விட்டர், இதோட ஐடிலாம் போடுறேன். அதையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே நிறையா அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. நிறையா சேனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அதுலேயுமே வரும். ஸோ வசூல்களை போயிடலாம். மோனா 2 டேட் 10 இந்தியாவில் வந்து 2,21,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் வந்து 22,08,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு மோனா. கிட்டத்தட்ட 150 மில்லியன் மேலே போயிருக்கு. ஸோ டோட்டலாக $600 மில்லியன், 5,080 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் $150 மில்லியன். சூக்ஷமதர்ஷினி இந்த படத்தோட டே 17 கேரளாவில் 1,29,00,000, வேர்ல்டு வைடு 1,55,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 28,77,00,000, வேர்ல்டு வைடு 49,18,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சரியான கலெக்ஷன். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேபி 50 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கோம். சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட 24வது நாள் வசூல். இந்தியாவில் வந்து 1 கோடி, வேர்ல்டு வைடு 1,18,00,000. ஸோ டோட்டலாக 36,92,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 40,43,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சொர்க்கவாசல் இந்த படத்தோட டேட் 10 தமிழ்நாட்டில் 24,00,000, வேர்ல்டு வைடு 27,00,000. ஸோ டோட்டலாக 6,46,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7,64,00,000, 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அமரன் திரைப்படத்தோட 39வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 31,00,000, வேர்ல்டு வைடு 44,00,000. ஸோ டோட்டலாக 160 கோடி 63,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 341 கோடி 71,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 39 நாளில். அப்புறம் மகாராஜா திரைப்படத்தோட சைனா கலெக்ஷன் டேட் 10 சைனாவில் வந்து $6.85 மில்லியன். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 7 கோடியே 98 வருது 10வது நாள். டோட்டலாக வந்து $56.85 மில்லியன். இது வந்து 66 கோடியே 23,00,000. ஸோ டோட்டலாக உலகம் முழுக்க இந்த படம் 174 கோடியே 15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, சைனா கலெக்ஷனையும் சேர்த்து. ஸோ 200 கோடியே கூடிய விரைவில் வந்து நெருங்கிடும்.
அப்புறம் புஷ்பா 2 படத்தோட கலெக்ஷனை பார்த்துருவோம். புஷ்பா 2 ஓவர்சீஸ் டே 4 யூஎஸ்ஏல $1.15 மில்லியன் $9 9,74,00,000. கனடாவில் $325K இது வந்து $2,75,00,000. யூகேல $250K பவுண்ட்ஸ் $2,77,00,000. ஆஸ்திரேலியாவில் $653K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இது வந்து $3,74,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் $715K $6,05,00,000. ஜெர்மனியில் $90K ஈரோ இது வந்து 80,00,000. மலேசியாவில் $600K மலேசியன் ரிங்கிட்ஸ் இது வந்து $1,25,00,000. சிங்கப்பூரில் $185K சிங்கப்பூர் டாலர்ஸ் இது வந்து $1,19,00,000. ஸ்ரீலங்காவில் $1,10,00,000 ஸ்ரீலங்கன் கரன்சி நம்ம ஒரு காசுக்கு 31,00,000. ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் $70K $59,00,000. ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் 72 lakhs. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $3,26,00,000. ஸோ டோட்டலாக $3.92 மில்லியன் நேற்று 4வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம ஒரு காசுக்கு 33,19,00,000. சரியான கலெக்ஷனுங்க ஓவர்சீஸில் இந்த 4 நாளுமே. ஸோ இப்போ டோட்டலாக எல்லாம் சேர்த்து 4வது நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 13,85,00,000. அதாவது இதுதான் தமிழ்நாடோட இந்த 4 நாள் கலெக்ஷன்லேயே நேற்று கலெக்ஷன் தான் ஹையஸ்ட்டு. ஆந்திரா தெலுங்கானாவில் 39,33,00,000. கர்நாடகாவில் 12,85,00,000. கேரளாவில் 2,48,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 102,15,00,000. ஓவர்சீஸில் 33,18,00,000. ஸோ டோட்டலாக நேற்று இந்த படம் 200 கோடியை கடந்து வந்து வசூல் பண்ணியிருக்கு. 203,84,00,000. இப்போ சிங்கிள் டேவோட ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் பாகுபலி 2 இருக்கும், அந்த டாப் 5 கலெக்ஷன்லன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாகுபலி 2 இருக்கும், RRR இருக்கும், புஷ்பா 2 2 நாள் இருக்கும் ஆக்சுவலாக அதில் டே 1 டே 4 நேற்று ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒரு நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடிக்கு மேலே ஒரு படம் ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அதையும் இந்த படம் சாத்தியப்படுத்தியிருக்கு. 4வது நாளுமே இதை சாத்தியப்படுத்தியிருக்கு. இப்போ டே 1 அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீமியரையும் சேர்த்து அது ஓப்பனிங் டே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை ஒரு சிங்கிள் டே அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த படம் நேற்று சிங்கிள் டேயில் 200 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத வசூல் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் புஷ்பா 2 ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல மட்டும் 8 மில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே 68 கோடிக்கு மேலே வருது. கனடாவில் $1.24 மில்லியன் இது வந்து 10,46,00,000. யூகேல 1 மில்லியனை கடந்துருச்சு நேற்று நம்ம சொன்ன மாதிரி. 1.12 மில்லியன் பவுண்ட்ஸு இது வந்து 12,43,00,000. ஆஸ்திரேலியாவில் 2 மில்லியனை கடந்திருக்கு. 2.29 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 13,13,00,000. அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் $4 மில்லியன் கடந்திருக்கு. இது வந்து 34 கோடிக்கு மேலே வருது. ஜெர்மனியில் $325K ஈரோ இது வந்து 2,91,00,000. மலேசியாவில் 1.6 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் இது வந்து 3,32,00,000. சிங்கப்பூரில் 3 கோடி கிட்ட நம்ம ஒரு காசு கலெக்ட் பண்ணியிருக்கு. சிங்கப்பூர் டாலரில் $465K ஸோ அப்புறம் ஸ்ரீலங்காவில் 3 கோடி அவங்க ஒரு காசுக்கு 3 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு காசுக்கு 88 லட்சம். ஸ்ரீலங்காவில் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய வசூல் தான். ஏன்னா ஒரு தமிழ் படத்தை தாண்டி ஒரு தெலுங்கு படம் டப்பிங் படம் அப்படிங்கும்போது பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் 4,66,00,000. ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் 2,75,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 11,47,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் வந்து $19.79 மில்லியன் வந்து கடந்திருக்கு. வெறும் 4 நாளில் இது மட்டுமே 167,59,00,000 வருது. ஸோ இப்படிப்பட்ட ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ டோட்டலாக இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 43,45,00,000 இதை பற்றி நான் பேச வரேன். ஆந்திரா தெலுங்கானாவில் 186,78,00,000. கர்நாடகாவில் 51,81,00,000. கேரளாவில் 13,52,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் வந்து 337,05,00,000. ஓவர்சீஸில் 167,58,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 800 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. 800,19,00,000. 4 நாளில் ஒரு படம் 800 கோடியை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் கூட என்ன நினச்சேன்னா ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு 500 கோடி வரும், அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கெண்ட் தாண்டும் போது ஒரு 800 கோடி வரும், அப்புறம் தேர்டு வீக்கெண்டு ஒரு 950, அப்படியே 1000, 1100 அப்படி போய் இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நான் பார்த்த வரையும் நான் யோசித்த வரையும் அப்படி தான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு வீக்கெண்டு 4 நாள்லேயே இந்த படம் 800 கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கல. உண்மையிலே பெரிய வசூல். ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து இந்த படத்துக்கு 829 crore அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரியோ கீழே நம்ம அந்த டெக்ஸ்ட்டு போடுறதுலையோ எல்லாத்துலேயும் நம்ம தொடர்ந்து சொல்கிறது நம்ம சொல்கிற நம்பர் ட்ரேடு வட்டார நம்பர் தான். அது முன்ன பின்னா இருக்கும், அந்த ப்ரொடக்ஷன் நம்பரோட அப்படியே
அப்படியே ஒத்து போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து நான் என்ன நினச்சேன்னா ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு 25 crore அப்படின்னு தான் நான் நினச்சேன். நிறைய ட்ரேட் வட்டாரங்களுமே ஆக்சுவலாக 20 to 25 மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படம் வெறும் 4 நாளில் 43 கோடி தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் பெரிய அளவில் எடுக்காத கலெக்ஷனை புஷ்பா 2 வந்து தமிழ் டப்பிங்கில் எடுத்திருக்கு. இதை தாண்டி இந்த படம் 100 கோடி வசூல் எடுக்கணும், எடுத்தால் தான் இந்த படம் வெற்றி, அது எடுக்காதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த 4 நாளில் இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்து அதை சாத்தியப்படுத்திடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை இன்றைக்குமே இந்த படம் நேற்று நைட்டு எண்ட் ஆஃப் த டே வரையும் எவ்வளோ தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி கிட்ட இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே ஆயிருக்கு. அப்படின்னா இன்றைக்கி மண்டே வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 crore நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மட்டுமே. இந்தியா முழுக்க ஒரு 22 கோடி அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருந்தது. இந்தியாவிலேயே ஒரு 40 கோடிக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைடு 50 கோடி கிட்ட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 50 கோடியா 60 கோடியா அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அப்படி அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4வது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 100 கோடியை கடந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணிடுச்சு நேற்று. ஸோ 337 கோடி அப்படிங்கிறதுலாம் கனவுல கூட யோசித்து பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷன் வெறும் 4 நாளில், அதுவும் ஒரே ஒரு டெரிட்டரியில் மட்டும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும். உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ புஷ்பா 2 ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. 1000 கோடி எத்தனை நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.